வீடு கட்டுறதுக்கு தேவையான எல்லா பொருளுமே வாங்கியாச்சு. எங்க சட்டுப்புட்டுன்னு வேலையை ஆரம்பிச்சிடலாம்ல. எல்லா பொருளுமே ரெடியாக இருக்குது. கலர் பேப்பரு, அப்புறம் வால் பேப்பரு, எல்லாமே ஃப்ளோர் கொட்டுற எல்லாமே, கம்மு எல்லாமே ரெடியாக இருக்குது. ஜன்னல் கூட நம்ம கட் பண்ணி வச்சிட்டோம். சரி, வேகமாக வேலையை ஆரம்பிச்சிருங்க. ஆமா வள்ளி, வேகமா வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியது, வேகமா முடிக்கணும்ல நம்மளும் வீட்டை. சரி, ஃபர்ஸ்ட்டுக்கு ஃப்ளோருக்கு இந்த பேப்பரை போட்டுடலாம்னு நினைக்கிறேன். இது நல்லா இருக்கு, டைல்ஸ் மாதிரி இருக்கும். அதனால ஃப்ளோருக்கு இந்த ஷீட்டை ஃபர்ஸ்ட்டு நான் ஒட்டிடுறேன். பிள்ளைங்களா வெளியே போய் விளையாடுங்க. சரி, இந்த ஃப்ளோர் ஷீட்டை இந்த சைடு இருந்து வச்சா கரெக்டாக இருக்கும். வள்ளி கொஞ்சம் தள்ளி நின்றுக்கம்மா. இந்த ஏரியாவிலேருந்து ஒட்ட ஆரம்பித்தா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சைடெல்லாமும் கரெக்டாக தான் இருக்கும் லென்த்து. சரி, பத்தலாட்டி இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். சரி, கம் எடுத்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஒர்க்கை. சரிங்க, நீங்கள் இதை பார்த்துக்கிட்டு இருங்க. ஏதாச்சும் ஹெல்ப்னா கூப்பிடுங்க. நான் போய் இந்த பிள்ளைங்கள பார்க்குறேன். ஏதாவது சேட்டை செஞ்சுட்டே இருக்குங்க. அந்த சைடு புதிய ஏரியா வேற, வண்டி வந்துட்டே இருக்கும். சரிம்மா வள்ளி, நான் பார்த்துக்கிறேன். நீ போய் வேலையை பாருமா. எல்லா சைடுமே ஒரே மாதிரி தடவி இருக்கோமான்னு பார்த்துக்குருவோம். பசைய இல்லாட்டி தப்பாக இருக்கும். சரி, கரெக்டாக தான் இருக்குது. சரி, ஒட்ட ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அந்த ஃப்ளோர் ஷீட் எங்கே வச்சோம்? இது இருக்கு. இங்கே மூலையிலேருந்து ஒட்டினா கரெக்டாக இருக்கும். எல்லா சைடுமே நல்லா தான் ஒட்டியிருக்கோம். நான் பரவாயில்லையே, நல்லா இருக்கு இந்த கலரு. சரி, சூப்பராக இருக்குது. வள்ளியை கூப்பிட்டு காமிச்சிருவோம். அடுத்து வாளுக்கெலாம் என்னென்ன கலர் ஒட்டணுமோ அவள்கிட்டயே கேட்டுருவோம். இல்லாட்டி ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டு இருப்பா. வள்ளி, வள்ளி, இதோ வரேங்க. அடடா, சூப்பராக இருக்கே ஃப்ளோர் டிசைனு. பேப்பரை பார்க்கும்போது நல்லாவே இல்லை, ஆனால் இப்போ ஒட்டின பின்னாடி சூப்பராக இருக்குது. ஃப்ளோர் டிசைன் சூப்பராக போட்டிருக்கீங்க. சரி, அடுத்து வாளுக்கு தானே போடணும். வாளுக்கு நானே கலர் சொல்லிடுறேன். ஆமா வள்ளி, அதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உனக்கு எந்த கலர்ல வால் போடணும் நீயே சொல்லிடு. இதோ பாரு வள்ளி, இங்க எவ்வளவு பேப்பர்ஸ் இருக்குன்னு. உனக்கு எந்த பேப்பர் போடணும்னு சொல்லு, அந்த பேப்பர் கலர்லயே நம்ம போட்டுருவோம் வால் டிசைன் எல்லாமே. இதோ சொல்றேங்க. நானேவும் ஃபர்ஸ்ட் எனக்கு கிச்சனுக்கு என்ன கலர் சொல்றது? எல்லாமே நல்ல நல்ல கலர்ஸா இருக்கே. சரி, ப்ளூ சொல்லலாமா இல்ல எல்லோவா? சரி, பொறுமையாவே முடிவெடுப்போம். நீங்கள் இந்த ரெட் கலரே நல்லா தான் இருக்குது. நீங்கள் ரெட் கலரவே கிச்சன் வாலுக்கு ஃபுல்லாமே போட்டுருங்க. அதே சூப்பராக இருக்குது. அப்போ நீ சொன்ன மாதிரி இந்த ரெட்டை ஃபுல்லாக அந்த கிச்சன் வாலுக்கு ஒட்டிடுவா வள்ளி. சரி, நல்லா தான் இருக்கும். கிச்சன் ஃபுல்லாக ரெட் கலர் ஒட்டுனா. சரி வள்ளி, இது நீயே அப்படியே பார்த்துடுறியா? அந்த கிச்சன் ஃபுல்லாக நீயே ரெட் கலர் ஒட்டிடு. நான் அப்படியே வாலுக்கு பிங்க் கலர் ஒட்டிடுறேன். சரியா? அது நல்லா இருக்கும். அப்படி இந்த சைடு ஒரு கிச்சன் வர மாதிரி இருக்கும். நம்ம ரூம் பக்கத்தில் ரூம்க்கு நான் பிங்க் கலர் ஒட்டிடுறேன். ரூம் பக்கத்தில் ஒரு கிச்சன் பாரு, பாத்ரூம் போட்டுடலாம். சரியா? இப்போ கரெக்டாக இருக்கும். இந்த பிங்க் தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கு பசங்களுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும். சரி, ஒவ்வொரு வேலையாக பண்ணுவோம். நீ போய் வேகமா கிச்சனுக்கு அந்த பேப்பரை ஒட்டு வள்ளி. நான் இதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரிங்க, அப்படியே பண்ணுறேன். நான் போய் ஒட்டிக்கிட்டு இருக்கேன். அப்பாடா, ஒரு வழியாக முடிச்சாச்சு. அச்சோ, என்ன இங்கே இருந்த விண்டோ காணா? என்னங்க இதை பாருங்களேன். நான் ஒட்டி முடிச்சிட்டேன் வாலு, ஆனால் இதை பார்த்தா ஜன்னல் காணாமல் போயிடுச்சு. அதனால ஒன்றும் இல்லை வள்ளி, இரு நான் சரி பண்ணிடுறேன் அதை. இதோ பாரு, இது 2 கிராஸ் பண்ணி நம்ம அதை கட் பண்ணிட்டோம்னா இப்போ ரெடி ஆயிரும். பின்னாடி கம் வச்சு பேஸ்ட் பண்ணிட்டோம்னா இதோ பாரு எப்படி இருக்குன்னு. அதனால ஒன்றுமே பிரச்சனை இல்லை. சரி, நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம். சரிங்க, அவ்வளோதானா? அப்போ சரி, நம்ம வேறு வேலையை பார்ப்போம். அப்பாடா, ஒரு வழியாக எல்லா வேலையும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த வாழையும் சரி பண்ணியாச்சு. எல்லா வேலையும் முடிஞ்சு ஒரு வழியாக நினைக்கிறேன். பாதி வேலை முடிஞ்சிருச்சு. பாதி வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ இதெல்லாமே ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு அந்த வால்லாம் செட் பண்ணிடுங்க அப்படியே கையோட. அந்த வேலை முடிஞ்சிருந்துச்சுன்னா அப்போ பாதி வேலை முடிஞ்ச மாதிரி ஆயிரும் வீட்டில். ஆமா வள்ளி, இப்போ நானும் அதை தான் நினச்சிட்டு இருந்தேன். இனி இந்த வாழை ஃபுல்லாமே செட் பண்ணிட்டோம்னா பாதி வேலை முடிஞ்சிடும். சரி, ஒவ்வொரு வாழையாக நான் செட் பண்ண ஆரம்பிக்கிறேன். சரி வள்ளி, நான் அந்த பெட்ரூம் வால்லேருந்து ஒட்ட ஸ்டார்ட் பண்ணுறேன். சரிங்க, அப்போ நீங்கள் அதவே வாழை ஃபஸ்ட்டு ஸ்டிக் பண்ணுங்க. இந்த வாழை ஓரமாக வச்சுருங்க, கிச்சனோட வாழை. பெட்ரூம் வாழை மட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்க ஒட்டுறதுக்கு.
சரி இங்கேயும் கொஞ்சம் கம் போட்டுருவோம், அப்போதான் நல்லா தண்ணிலாம் லீக் ஆகாம இருக்கும் பாத்ரூம்ல. சரி பாத்ரூம் வால் கரெக்டா ஒட்டியாச்சுன்னு நினைக்கிறேன். இந்த சைடு இப்படி போனா ஒரு பெட்ரூமு, இந்த சைடு ஒரு வால், தடுப்பு வால் ஒட்டணுமே. சரி அதையும் ஒட்டிடுவோம் கையோட. ஒரு வழியா ஒட்டிட்டாரு போல எல்லாத்தையுமே. பாத்ரூம்ல நல்ல வால்லாம் கரெக்டா இருக்கு, எல்லாமே ஒரே கலர்ல கொடுத்துருக்காரு போல. ரூமுக்கு டோர் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ரூம் பெட்ரூம் நல்லா அழகா இருக்குது டபுள் கலர் கொடுத்து. சரி இப்போ இந்த கிச்சனுக்கும் இந்த வாழை ஒட்ட சொல்லிடுவோம், அப்போனா எல்லாமே கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஆயிரும். மீதி இருக்க வேலையெல்லாம் நாளைக்கு வந்து பார்த்துக்கிற வேண்டியதுதான். அப்பாடா ஒரு வழியா எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. சரி போய் பார்ப்போம் ரூம்குள்ள எப்படி இருக்குன்னு. பரவாயில்ல நல்லா இருக்கு, சின்ன ரூமா இருந்தாலும் பார்த்து பார்த்து கட்டின வீடு சூப்பராக தான் இருக்குது. கிச்சன் வாழையும் ஒட்டி முடிச்சாச்சு ஒரு வழியா. சரி நீங்களும் பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்குன்னு எங்கள் வீடு. மீதி வேலையெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.